ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் நண்டு ரசம் செய்ய போகிறேன். நண்டு ரசம் வந்து நல்லா சளி இருமல் உள்ளவங்க வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அது வந்து சீக்கிரமாக குணமாயிரும். அதுக்கு பாருங்கள், இன்றைக்கி நண்டு ஒன்று எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பூண்டு ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு நல்ல பெரிய தக்காளி. இப்போ நண்டு ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாமே இடித்து சேர்த்தோம்னா நண்டு ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல இடிச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இதை 1 2 நல்லா இடித்தாச்சு. இதே மாதிரி வெங்காயம் கொஞ்சம் இடிச்சுக்கிறணும், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா இடித்து வச்சுட்டு ரசம் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கிறதோட இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பூண்டை போட்டு இடிச்சுக்கலாம். 1 2 தான் இடிக்கணும், ரொம்ப நைஸாலாம் இடிச்சுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இது வந்து மிளகு, சீரகம் எல்லாமே இடித்து வச்சுருக்கேன். தக்காளியும் லைட்டாக இடிச்சிருக்கேன். அப்புறம் பாருங்கள், கருவேப்பிலையுமே லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு நண்டு ரசத்துக்கு தேவையான ஆயில் ஊற்றியிருக்கோம். இந்த ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு லைட்டாக சேர்த்துக்குவோம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை இடித்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளியும் சேர்த்தாச்சு. இதோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த நண்டையும் லைட்டாக இடிச்சுக்கலாம். இடிச்சுட்டு சேர்த்தோம்னா தான் நல்லா இந்த சாறு வந்து இதில் இறங்கும் ரசத்தில். இப்போ நண்டையும் இடிச்சுட்டு இதில் சேர்த்தாச்சு. இதை நல்லா அப்படி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விடலாம். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அடுத்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் சோம்புத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை எடுத்தோம்னா நல்லா இந்த நண்டில் உள்ள சாரெல்லாம் இந்த ரசத்தில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா அந்த நண்டில் உள்ள சாரெலாம் இறங்கி ரசம் பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சிருந்தாலோ இருமல் இருந்தாலோ நல்லா வந்து இந்த ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். சீக்கிரத்தில் குணமாயிரும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். நண்டு ரசம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் மட்டும் நல்லா குடித்தோம்னா சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.